அல்லாஹ் என்ன பண்ணான், அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறான், மன்னித்தோம், பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொண்டோம்ங்கிறான். சரி, இவங்க பாவம் செஞ்சவங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தாச்சு. இதை உருவாக்கினவனுக்கு இதை விட 2 மடங்கு பனிஷ்மெண்ட்டில் தரணும், துரத்தி மட்டும் விட்றாங்க மூசா நபி. இங்கேருந்து நீ விரண்டு போயிடு, உனக்கு இங்கேருந்து ஓடி போயிரு, உன்னை யாரும் தொட மாட்டாங்க, அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இது ஒரு பனிஷ்மெண்ட்டா? அப்போ வந்து ஒரு ஆலிம் வந்து அவர் என்ன சொல்கிறார், இது தஜ்ஜாலுங்க. எது சாமிரியா ரோல் ப்ளே பண்ணான்ல, அவன் வந்து தஜ்ஜாலு. அதனால தான் அவனை பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கறது இவருடைய அதிகாரத்தில் கிடையாது. யாருடைய? மூசா நபியுடைய அதிகாரத்தில் கிடையாது. அவன் ஈசா நபிக்காக, அவன் தனி கிரியேச்சர், அதனால் அவனை வந்து வெட்டவோ கொல்லவோ முடியாது. அதனால் அந்த பனிஷ்மெண்ட்டில் அவன் பனி இஸ்ராயலில் ஒருத்தனாக இருந்திருந்தா அந்த பனிஷ்மெண்ட்டில் இவனும் தானே கவர் ஆகணும். யாரெல்லாம் இந்த ஷிர்க்கு வச்சாங்களோ அவங்க எல்லாரையும் கொல்ல சொல்லி மூசா நபிக்கு உத்தரவு. அப்போ ஷிர்க்கு வச்சவங்களாம் இவனும் இல்லை